3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். நான் மட்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மேயராக வருவதாக இருந்தால் இந்த நகருக்குள் இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு வரும் பட்சத்தில் அவனை கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்று ஒரு இளைஞன் சொல்லக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த பொறுப்பிற்கு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நியூயார்க் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரத்தின் மேயராக ஒரு முஸ்லீம் இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் சொக்ரான் மம்தானி. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS ஊடகங்கள் எல்லாம் சங்க பரிவாரங்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு முஸ்லீம் இளைஞர் நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்றவுடன் இங்கிருக்கக்கூடிய RSS காரர்கள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு வைரலான வீடியோ. இந்த வீடியோவில் இந்த சொக்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றார் அப்படின்னா, நெதன்யாகுவை போன்றே மோடியும் ஒரு போர் குற்றவாளிதான் அப்படிங்கிற செய்தியை அவர் உலகுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு நியூயார்க்கினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ RSS காரம் பூரா என்ன ஊடகங்களில் என்ன சொல்றா அப்படின்னா, ஐயோ அமெரிக்கா ஒரு முஸ்லீம் நாடாக மாறிவிட்டது, ஐயோ முஸ்லீம்களின் கைகளில் அமெரிக்கா போயிருச்சு அப்படின்னு கதறக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த சொக்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய நபர், இவர் பார்த்தீங்கன்னா 23 வயது இளைஞர். சரியா? 2018 தான் அமெரிக்காவினுடைய குடிமகனாக அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, மக்கள் நலனுக்காக, மக்களுடைய ஒற்றுமைக்காக தொடர்ந்து பெரும் போராட்டங்களை முன்னெடுத்து இன்றைக்கு நியூயார்க்கினுடைய மேயராக அவர் பொறுப்பில் வந்திருக்கிறார். RSS காரம் பூரா உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நபருடைய உஷா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அது மாதிரி சத்யா நாதல்லா, கமலா ஹாரிஸ், விவேக் ராமசாமி, சுந்தர் பிச்சை, இவங்க எல்லாம் அமெரிக்காவுடைய சில பொறுப்புகளில் வரும்போது அல்லது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய பொறுப்பில் வரும்போது இங்கே RSS காரங்க பாடுறா, அங்கே என்னடா நடக்குது பாடுறா இப்படின்னு சொல்லி அவனுக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன், கடந்த காலத்தில் பிரிட்டனுடைய அதிபராக ரிஷி சுனக்குன்னு ஒருத்தர் வந்தார். உடனே இங்கே இருக்கக்கூடிய RSS காரங்களாம் இப்படி ஆயிடுச்சு, இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த சொக்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞர், அவர் அமெரிக்காவுடைய நியூயார்க்கினுடைய மேயராக RSS காரங்க எவனும் பேச மாட்டான், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்? அதற்கு காரணம் தான் நான் மேற்சொன்ன விஷயம். என்ன? மோடியை இவர் ஒரு போர் குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். இவருடைய வாப்பா, சரியா, அதாவது இவருடைய தகப்பனார் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் ஒன்று இருக்குது. தமிழில் கூட அதனுடைய மொழிபெயர்ப்பு புத்தகம் உண்டு. நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம் அப்படிங்கிற மிக முக்கியமான புத்தகம். அது இவருடைய தகப்பனார் எழுதியது. இப்போ நமக்கு தெரியும் நல்ல முஸ்லீம் யார், கெட்ட முஸ்லீம் யார். இப்போ RSS சங்க பரிவாரங்களுடைய பார்வையில், ட்ரம்பினுடைய பார்வையில், நெதன்யாகுனுடைய பார்வையில் நல்ல முஸ்லீம்னா யார்? நல்ல முஸ்லீம்னா என்ன? இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள், இல்லையா? இப்போ நமக்கு தெரியும், திருச்சியில் ஒருத்தர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், அவனை பொறுத்தவரை அமித்ஷா மோடிக்கு அவர் நல்ல முஸ்லீம், இல்லையா? ஆனால் பீஃபு ஒரு துண்டு சாப்பிட்டா அவன் கெட்ட முஸ்லீம். உண்டா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை விமர்சிப்பவர்கள் கெட்ட முஸ்லீம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெதன்யாகு விமர்சிக்கக்கூடியவர்கள் கெட்ட முஸ்லீம். இப்படி ஒரு ஏராளமான பட்டியலை வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் தான் அவர் தெளிவாக சொல்கிறார், நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்களை, அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் நல்ல முஸ்லீம்களாகவும், அதிகாரத்தை வேறறுக்க நினைப்பவர்கள், அதேபோன்று சமத்துவத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள், இவர்களை எல்லாம் கெட்ட முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இவருடைய தகப்பனார் எழுதிய புத்தகம். இன்றைக்கு உலக அளவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் அது. நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், இவருடைய தாய் மீரா நையார், இல்லையா, ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய மிக முக்கியமான இயக்குனர். அதாவது இந்தியாவுடைய செவ்வியல் கிளாசிக் திரைப்படங்கள் செய்ததில் மிக முக்கியமான பெண் இயக்குநர்களில் ஒருவர். அவருடைய அந்த பங்களிப்பெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நபர். இப்போ என்னன்னா, இவர் நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்தது ட்ரம்ப் சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு கம்யூனிஸ்ட்,
ஒரு மனதள சரியில்லாதவர், கிறுக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, சமத்துவத்தை பற்றி பேசினால் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியான சூழல் சமூகத்தில் நிலவணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசினால் அவர்களை கம்யூனிஸ்ட் என்றும் அவர்கள் மனநலம் சரியில்லாதவர்கள் என்றும் பேசுவது ட்ரம்பினுடைய வழக்கம், நெதன்யாகுவினுடைய வழக்கம். அதை இவர் மீது முத்திரை குத்தியிருக்கிறார். ஆனால் நியூயார்க் மக்கள் தெள்ள தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், இவர்தான் எங்கள் மேயர் என்று. ட்ரம்பை பற்றி, ட்ரம்ப் ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு, ஏன் அவர் பதட்டப்படுறாருன்னா அதுக்கு காரணம். எப்படியும் ஆர்எஸ்எஸ்னுடைய கதறல் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, நெதன்யாகுவினுடைய கதறல் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ட்ரம்பினுடைய கதறல் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உலகிற்கு இந்த இளைஞன் நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்வு செய்திருப்பது என்பது மிகுந்த நம்பிக்கை ஒளி பாய்ச்சுவதாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.